வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஆசிரியர்களின் பதவி உயர்வுக்கு டெட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. ஸோ பதவி உயர்வுக்கு டெட் எக்ஸாம் எழுத தேவையில்லை. பழைய நடைமுறையை பயன்படுத்தி அனைத்து பதவி உயர்வுகளையும் வழங்கலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் இந்த ஸ்டேவை நிறுத்திட்டாங்க. ஸோ விரைவில் பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதுமே இந்த நடைமுறை பின்பற்றப்படும். ஏன்னா ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும்தான் அது பின்பற்றப்படும் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொன்னதுனால தேர்வர்கள் மத்தியில் குழப்பங்கள் தாங்க ஏற்படுது. ஸோ விரைவில் இந்த டெட் எக்ஸாமுக்கு உண்டான பதவி உயர்வு, ஸோ ப்ரொமோஷன், இதற்குண்டான எதுவுமே தேவையில்லை. ஸோ நீங்கள் டெட்டில் பாஸ் பண்ணணும் அப்படின்ற அவசியமெல்லாம் கிடையாது. ஆல்ரெடி பழைய நடைமுறையிலேயே பயன்படுத்திய புதிய பதவி உயர்வு, பணி நியமனங்கள் அனைத்தும் வழங்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாங்க. ஸோ பள்ளி கல்வித்துறையில் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க ஒரே ஒரு முக்கியமான விஷயங்கள் இதுதாங்க கருதப்படுது. என்னென்ன தகவல்கள் அனைத்தும் நமக்கு எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ பள்ளி கல்வித்துறையில் ஒவ்வொரு நாளுமே பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிக்கப்பட்டே வருதுங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டுமே தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறாங்க, பகுதி நேர ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புறாங்க, பிஜிடிஆர்பி ஆசிரியர்கள் நிரப்புறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் ஆசிரியர் பணியிடங்கள் அளவில்லாமல் தேவைப்பட்டதாக இருக்குது. ஸோ மாணவர்களுடைய எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு தமிழகத்தில் ஆசிரியர்கள் அதிக அளவில் நியமிக்க புதிய ஒரு அரசாணையை கொண்டு வருவாங்க. ஸோ இந்த 149 ஜிஓவை நீக்கிறது, நியமன தேர்வுன்றது தேவையில்லாமல் பயன்படுத்துறது, ஸோ அது எல்லாத்தையுமே முறியடித்து தேர்தல் வாக்குறுதியில் என்ன குறிப்பிட்டிருக்காங்களோ அதை நடைமுறையில் கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ நீங்கள் எல்லாருமே பள்ளி கல்வித்துறையில் இது இந்த மாதிரியான முக்கியமான செய்திகள் அனைத்துமே எப்போ வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஸோ இவர்களுக்கு உண்டான பணி நியமன ஆணைகளை விரைவில் இந்த 149 ஜிஓவை நீக்கிட்டு 2013 பேட்சுக்கு மீதி இருக்கிறவங்களுக்கு பணி நியமன ஆணைகள் எப்போ வழங்குவாங்க அப்படின்றது தாங்க மிகப்பெரிய கேள்விகளாக இருக்குது. பல்வேறு ஆசிரியர் சங்கங்கள் எல்லாமே போராட்டத்தில் குதிச்சுட்டாங்க. ஸோ மீண்டும் டிசம்பர் 29, டிசம்பர் 19 இந்த தேதிகளில் மாவட்டந்தோறும் இருக்கிற அந்த தலையகங்களில் போராட்டங்கள் அனைத்துமே ஜாக்டோஜியோ உள்ளிட்ட அனைத்து சங்கங்களுமே சேர்ந்து இந்த போராட்டங்களை நடத்த இருக்கிறதா தகவல்கள் வந்துட்டுருக்கு. ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஆசிரியர் பெருமக்களுக்கு கண்டிப்பாக அனைத்து சங்கங்களுமே தோள் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ பழைய ஓய்வூதிய முறைகள் எல்லாமே மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றத முக்கியமாக வச்சுருக்காங்க. நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பள்ளி கல்வித்துறையில் புதிய மாற்றங்கள் எல்லாமே நிகழ்ன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.